வணக்கம் தோழர்களே. அண்ணன் சீமானுடைய கதை தாங்க நேத்து புற சிரிப்பா சிரிச்சதுன்றது. அண்ணன் ஒரு பக்கம் உருட்டுறாரு, அக்கா தம்பிங்க ஒரு பக்கம் உருட்டுறாங்க, தங்கச்சிங்க ஒரு பக்கம் உருட்டுறாங்க, மீடியாக்கள் தம்பங்குக்கு உருட்டுன்னு விட்டுச்சு. இதுக்கெல்லாம் இடையில அண்ணன் உண்மையை ஒத்துக்கிட்டாருங்க. ஆமா, விஜயலட்சுமியோட இருந்தேன், அவன் என் கூட காசு வாங்கிட்டு படுத்தா அப்படின்னே சொன்னார். நீங்க ஒரு தலைவனுக்கான குறைந்தபட்ச தகுதி கூட சீமானுக்கு இல்லைன்னு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன் இந்த பிள்ளை இப்படி பேசுதுன்னு கூட நீங்க நினைச்சிருக்க கூடும். ஆனா இதுக்காக தான் சொல்றேன், ஒரு தலைமைக்கு பக்குவம் நிதானம் அவசியம். இது எதுவுமே இல்லாத ஒரு பீஸு தான் இந்த சீமான். நேத்து ஆமான்னு ஒத்துட்டு இருக்கு. இத்தனை நாள் என்னமா உருட்டுச்சு, அதுக்கு வர்றேன். ஆனா நேத்து நடந்த கூத்து இருக்குல்ல, அந்த வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாரு அண்ணே, வர போறாரு. அப்ப ஆரம்பிச்சானுங்க பாருங்க. சாயந்தரம் ஒரு 5:30 மணி இருக்குங்க. 5:30 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டானுங்க. அண்ணன் வரப்போகிறார், அண்ணன் கிளம்பி விட்டார், அண்ணன் பல்லு விளக்கி விட்டார், அண்ணன் குளிச்சு விட்டார், சட்டை மாட்டிட்டாரு, பேண்ட் மாட்டிட்டாருன்னு மொத்தமா லைவ்ல போயிட்டே இருக்கு. எனக்கே பெரிய ஆச்சரியம், தமிழ்நாட்டு ஊடகங்கள் இவ்வளவு வெட்டியாவா இருக்கு. இல்ல நான் ஏன் கேக்குறேன்னா, என்னங்க ஒரு தேச தலைவரை போய் பார்க்க போறீங்களா? ஒரு பாலியல் குற்றவாளி ஒரு பெண்ணை சுரண்டிட்டு இல்லைன்னு நடிச்சிட்டு இருக்கிறவா, அதை தாண்டி பெண்களை ரொம்ப கொச்சையா பாலியலா உடலாக பார்க்கிற அரைவேக்காட்டுத்தனத்தை மீடியாக்கள்ல பேசி அதை பெரிய ஆண்மைத்தனம், அதுதான் ஆம்பளை லட்சணம்னு பேசி தர்ற ஒரு பீஸு. அதுக்கு முட்டு கூட்டமான எனக்கே ஆச்சரியமா போச்சுங்க. மொத்த மீடியாவும் அங்கதான் இருக்கு. ஆல்ரெடி 300 போலீஸு, அப்புறம் மொத்த மீடியாவும் அங்கதான் இருக்கு. அதுக்கப்புறம் இவர் இங்க வரப்போறேன்னொடனே காலையிலே தம்பிகளுக்கெல்லாம் போனை போட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜை தட்டி விட்டு, வாட்ஸ்அப் குழுக்கள் எல்லாம் மெசேஜை தட்டி விட்டு எல்லாம் சேரு வாய்ப்பு இருக்கிற புறா அப்படின்னு. எப்படி பார்த்தாலும் ஒரு 5 மணி நேரத்துல சேர்ற மாதிரி காலையிலே தட்டியாச்சு. மொத்தமா கிளம்பி 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 சேர்ந்துருக்காங்க. ஒரு 400 பேர் 300 பேர் இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுங்க பார்க்கணும். போராடுவோம் போராடுவோம். யார் எதிர்த்து போராட போறீங்க? யாருக்காக போராட போறீங்க? பாலியல் குற்றவாளிக்காக நீங்க போராடினீங்கன்னா உங்க கட்சியை குறித்து இந்த மக்கள் மனநிலை என்னவா இருக்கும்? காரி துப்பிட மாட்டாங்களா தமிழ்நாட்டு மக்கள்? மற்ற ஊர்களில் இதே உத்தரப்பிரதேசம் பீகார் அங்கே போய் நீ உருட்டுனேன்னா நம்புவானுங்க. இங்கெல்லாம் அப்படி கிடையாதுன்ற அரசியல் தெரியும்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா போராடுவோம் போராடுவோம், அதுவும் தங்கச்சிங்கெல்லாம் உயிரை கொடுத்து போராடுறாங்கங்க. பா, இந்த சீனை மட்டும் பார்க்குறவங்க பார்த்தாங்கன்னா என்ன தொண்டைங்கடா, அண்ணனுக்காக உசுர விடுற தொண்டைங்கடான்னு நினைக்கணும். ஆனால் அண்ணன் போகிறதே எதுக்கு? அவர் ஒரு பாலியல் குற்றவாளி, பாலியல் வழக்கில் போய் விசாரணைக்கு ஆஜராகிறாரு. அப்படியே பயங்கரதுங்க. இதுல அண்ணன் கிளம்பி வர்றாரு. வந்தனா அண்ணன் இப்ப வடபள்ளியில தங்கிட்டாரு, வடபள்ளியில வெயிட் பண்றாரு, எப்ப வருவார்னு தெரியல, இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல வர வாய்ப்பு இருக்கு, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வர வாய்ப்பு இருக்கு, இன்னும் தொடர்ந்து ஊடகங்கள்ங்க. ஒரு பக்கம் அரசு, அதுல குறிப்பா முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழா நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இந்த அலப்பறம் நடந்துட்டு இருக்கு. இத லைவ்ல போடுறானுங்க. நீங்க பெருமுதலாளிகளுக்கு ஒரு நோக்கம் இருக்குங்க. பாலியல் குற்றவாளியா இருந்தாலும் வியாபாரம் ஆகணுன்றதுக்காக இவனவே போடுறது. இந்த பீஸ் என்ன நினைச்சுக்கிச்சுன்னா, நான்லாம் முதலமைச்சரோட பாப்புலரான ஆளுங்க அப்படின்னு இது நினைச்சுக்கிறது. இதுல என்னன்னா, ஒரு பாலியல் குற்றச்சாட்டுல போய் விசாரணைக்கு போறோன்ற கூச்ச நாச்சமே இல்லை சீமானிடம். அதுதாங்க ஹைலைட்டே. அதுக்கப்புறம் பார்க்கணும், அந்த கூட இருந்த தங்கச்சி இங்கச்சி எல்லாம் பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க. அதாக்கும் இதா கூட பயங்கர கதறல். அதுல எல்லாம் பர்ஃபார்மன்ஸ பிரிச்சு விட்டது யாருடான்னா, நம்ம இந்த சந்தன கடத்தல் வீரப்பன் இருக்காருல்ல, அவருடைய பொண்ணு தாங்க. வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். நமக்கே இந்த நடிப்பு மாதிரி இல்லையே அப்படின்னு தோன்ற அளவுக்கு நடிச்சாங்க. எங்க சித்தப்பா ஒரு தலைவனை இதை போல பார்த்திருக்கீங்களா? தமிழ்நாட்டுல தமிழ் இனத்துல இருந்து ஒரு தலைவன் இப்படி வரக்கூடாதா? அப்படி வந்தா நீங்க அழிச்சிருவீங்களா? ஏமா தங்கச்சி, நாங்களா விஜயலட்சுமி கூட போக சொன்னோம்? உங்க அண்ணனா இழுத்துக்கிட்டதுமா? இழுத்துக்கிட்டு ஓவரா பேசி ஓவரா உருட்டி ஓவரா பிரச்சனை இழுத்துக்கிட்டதே உங்க ஒண்ணன் தாம்மா. ஒழுங்கா உட்காந்து பேசினாலும் அந்த பிள்ளை அது வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிருக்கோம். ரொம்ப ஓவரா யோகியனா வேர்சம் போட்டுதாம்மா சிக்கி சீரழிஞ்சிருக்காரு. இப்படி ஒரு தலைவனை தமிழ்நாட்டுக்கு தலைவனுங்களுக்கெல்லாம் பஞ்சம் இல்லை தங்கச்சி. பல பேர் உசுர கொடுத்து மக்களுக்காக வாழ்ந்தவங்களும் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களும் இருக்கிற ஊரு. உங்க அண்ணன் மாதிரி திரள் நிதியில தின்னுபிட்டு நெஞ்ச காமிச்சிட்டு 1.5 முழத்துக்கு வயிற்ற வளர்த்துக்கிட்டு நான் பெரிய ஆளுன்னு சொல்றதுக்கான ஆளு தேவையே கிடையாது தமிழ்நாட்டுக்கு. அது அவசியமே இல்லாத ஆணி புடுங்கி ஓரமா வச்சிட வேண்டியதான். சரி இருக்கட்டும். அதுலயும் பாத்தீங்கன்னா அண்ணன் 9 மணிக்கு அப்படி என்ட்ரி கொடுக்குறாருங்க. விசில் சத்தம் பறக்குது. நல்ல வேலை ரேடியோ கிடியா வச்சு பாட்டு போடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா பர்மிஷன் கிடைக்கல போல இருக்கு. அப்படியே கெத்தா அப்படி நடக்கிறாரு. அண்ணன் இது பண்றாரு. அண்ணன்
எனக்கு உண்மையிலேயும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கே கஷ்டமா இருக்குங்க. ஒரு பாலியல் குற்றவாளியை கேள்வியே கேட்காம கண்ணை மூடிட்டு ஒரு கூட்டம் ஏத்துக்கிறதுனா அந்த கூட்டம் ஜால்ரா கூட்டம் இல்லை, ரசிகர் கூட்டம். ரசிகர்கள் மன்றம் தான் எது சொன்னாலும் அதை அப்படியே கண்ணை மூடிட்டு ஏத்துப்பாங்க. தொண்டர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க, கேள்வி கேட்பாங்க. தொண்டர்கள் அரசியலா இருப்பான், ரசிகன் அரசியலா இருக்க மாட்டான். தலைவனுக்காக விசில் அடிப்பான், விசில் அடிச்சா குஞ்சா தெரியும். அதுதான் இங்க நடந்துச்சு. விசில் அடிக்கிறானுங்க. ஒரு பாலியல் குற்றவாளி வந்து ஆஜராகிறாரு, அங்க வந்து விசில் அடிக்கிறானுங்க. எனக்கே பெரிய சிரிப்பா போச்சு. அதுலயும் ட்ரெண்ட் பண்ணிருக்கிறானுங்க இன்னைக்கு ஃபுல்லா. இதுல சமூக வலைத்தளங்கள் தம்பிங்கள்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதை ட்ரெண்ட் பண்றாங்க தெரியுமா? அடக்குனா அடங்குற ஆளா நீ? உங்க அண்ணன் அடக்கி வச்சிருந்தா எதுக்குப்பா ரோட்ல இப்ப போய் பாலியல் குற்றவாளியா இருக்க போறாரு? மூடிட்டு உட்காந்துருக்கலாம்ல. ஓவரா ஆட்டம் போட்டதுல தானே இன்னைக்கு தெருவில் வந்து நிக்கிறாரு. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு பாலியல் குற்றத்தை பொது வழியில ரொம்ப டேக் இட் ஈஸி அப்படின்னு எடுத்துக்கிற ஒரு மனநிலையை கட்டமைக்கிறாங்களே, ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப ஆபத்தானது. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு கட்சியில் இருக்கிற எவனாவது ஒருத்தர் செய்வான், அவன் அசால்ட்டா டீல் பண்ணுவான். என் மேல வந்து இங்க ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ என் மேல வந்து வழக்கு தொடுக்குதுன்னு ஒரு பொய்யா ஒரு குற்றச்சாட்டை திசைந்திருப்புல வச்சுட்டு இதே போல சுரண்டிட்டு இருப்பான். இது எவ்வளவு பெரிய ஆபத்து. அந்த இளைஞர்கள் மனசுக்குள்ள என்ன விதைக்கிறீங்க? பொம்பளை பிள்ளைங்கள சுரன்றது தப்பே இல்லை, அதுதானே சீமான் விதைச்சு விட்டது. அதுல வந்ததுதானே இந்த விசில் சத்தம். இதுக்கு இடையில என்னன்னா 1.25 மணி நேரம் விசாரணை. 1.25 மணி நேரம் விசாரணையில எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காரா, வீடியோ வச்சு விசாரிச்சிருக்காங்க. வீடியோ எடுத்து தான் விசாரிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் நாளைக்கே மாத்தி சொல்லும். அதனால வீடியோ எடுத்துக்கிட்டு கைப்பட எழுதி வாங்கிக்கிட்டு விட்டுருக்காங்கன்னு வச்சுக்கவே. 1.25 மணி நேரம் தான் விசாரிச்சிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு நெருக்கடியான சூழலும் மொத்த பேரையும் திரட்டி உட்கார வச்சதே சீக்கிரம் முடிச்சுட்டு வெளியே வரணும்னு தான். யோகியமா இந்த பிரச்சனையை எதிர்கொள்றதா இருந்தா, இந்த வழக்கை எதிர்கொள்வனா இருந்துச்சுன்னா சட்ட ரீதியா தனியா வந்து நின்று சிங்கிளா நின்று எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். ஆனா அப்படி இல்லாம ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டினா ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கடியை காவல்துறைக்கு உருவாக்குவது அவருடைய நோக்கமே. ஆனா கேட்டா திமுக உருவாக்குதுன்றான். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உனக்கு அந்த சீனே கிடையாது சீமான், அந்த சீனே கிடையாது. நீலாம் ஒரு ஆளே கிடையாது திமுகக்கெல்லாம். உன்ன மாதிரி பல ஆயிரம் பேரை, பல 100 பேரை, பல லட்சம் பேரை பார்த்த ஒரு இயக்கம். உன்னை முடிக்கணும்னா லெப்ட்ல தட்டி முடிச்சு விட்டுருப்பாங்க நேரம். நேர்மையா இருக்கிறேன்னு தான் இங்க வந்து நிக்குது திமுக. அதுலயும் முதலமைச்சர் ஸ்டாலின் ரொம்ப நேர்மையா இருக்கு. அவர் வாட்டுக்கு ஏதாவது செய்யறாரு, ரொம்ப நிதானமா இருக்காரு. நல்லதுதான், ஒரு அரசு நிதானமா தான் இருக்கணும். இதெல்லாம் பார்த்து நிதானமா இருக்க கூடாதுங்க. மூஞ்சிலே 4 மிதி மிதிச்சிருக்கணுங்க. நமக்கு அப்படிதான் கோவம் வருது. இன்னைக்கு கூட என்ன சொல்றாரு, பத்திரிகையாளர் கேட்கிறாரு, ஏங்க இப்படி பேசுறீங்க? இந்த சொன்னார் இல்லையா காலைல, குச்சிக்குள்ள சமந்து உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைய குண்டு கட்டா தூக்கிட்டு போய் சோளக்காட்டுல வச்சு கற்பழிச்சேனா அப்படின்னு கேட்கிறான். நான் இதை ஏன் அப்படியே சொல்றேன்னா உங்களுக்கு புரியணும்ன்றக்காக சொல்றேன். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். ஒரு பச்சை பிள்ளை இன்னைக்கெல்லாம் பெரிய பிள்ளை ஆகணும்னா அதுக்கு 8 வயசு 9 வயசு 10 வயசுல பெரிய பிள்ளை ஆயிருது. அதை ஒரு சடங்கு சாத்திரம்னு உட்கார வைக்கிறாங்க ஓரமா. அதெல்லாம் அவசியமே இல்லாத வேற கணக்கு. அந்த பிள்ளைய உட்கார வைக்கிறாங்க. அந்த பிள்ளைய தூக்கிட்டு போய் சோளக்காட்டுல இக்கிழட்டு பையிலையா 60 வயசான கிளடை மாதிரி பேச வேண்டாமா? ஒரு தலைமை மாதிரி பேச வேண்டாமா? எந்த அருகதையும் இல்லாம பேசி இதை ஒரு பத்திரிகைக்காரர் கேட்கிறாருங்க. தமிழ்நாடே இன்னைக்கு உங்களுக்கு எதிராக நிக்குதுங்க, உங்கள்கிட்ட கேள்வி கேட்குது, இப்படி பேசுறீங்களே, இது ஒரு சர்ச்சையை உண்டாக்கி இருக்குங்க அப்படின்னா திரும்பியும் அதே தாங்க பேசுறான். திரும்பியும் அதையே பேசுறான். பேசிட்டு கல்லூரி பிள்ளைய நான் என்ன தூக்கிட்டு வந்து கற்பழிச்சேனான்னு கேட்கிறேன். அடுத்து இவனுக்கு கல்லூரி பிள்ளைங்க பச்சை குழந்தைங்க தான் கண்ணுக்கு படுதுனா எவ்வளவு காமவரியனா இருக்கான், இவ்வளவு பெரிய பாலியல் இச்சையில ஊறி போன ஒரு ஜடமா இருக்குது. இப்ப கல்லூரி பிள்ளைய தூக்கிட்டு வந்து கற்பழிச்சுன்னு கேட்கிறான். இவன் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா தமிழ்நாட்டுல? பத்திரிகைக்காரங்க என்ன பண்றீங்க? அதுல ஒரு பத்திரிகைக்காரர் ரோசம் வந்து கேட்கிறாரு, உடனே இதெல்லாம் நீங்க ஏன் கேட்கறீங்க? இது மாதிரி நிறைய பேர் அடுத்த கட்சியெல்லாம் பேசல, மேடையில பேசல, நீ ஏன் பேசுனன்னு கேட்டா நீ பதில் சொல்லு. அடிச்ச கத்திக்காரன் பேசினா கட்சி தலைவன் பேசல, தொண்டையவனாவது ஒருத்தன் பேசுவான், லட்சத்துல ஒருத்தன், அவனை தூக்கி உள்ள போடலாம், அவனை தூக்கி அடிச்சு காலி பண்ணலாம், அது வேற விஷயம். நீ தலைவன்ற, ஒரு கட்சிக்கு வலிமை நடத்துறவேன்ற, அப்ப நீ தானே ஒழுங்கா பேசணும். அதுல என்னன்னா திரும்ப திரும்ப அந்த உணர்ச்சி வசப்படுறது இல்ல, கோவப்படுறது இருக்குல்ல, அதுலதான் இருந்தாலும் சிக்கிறான். ஏங்க காசுக்காக என் கூட வந்து படுத்தவள என்னமோ பெருசா பேசுறீங்கன்றான். எனக்கு நெஞ்சே வலிச்சு போச்சுங்க. ஏங்க யாருங்க இந்தவன்? குறைந்தபட்ச மனித பண்பு இல்லைங்க இந்த ஆளுக்கு, குறைந்தபட்ச மனித பண்பு. நீ சரி தப்பு எல்லாத்தையும் தாண்டி அந்த அம்மா கூட 2 வருஷம் இருந்திருக்க, அந்த பொண்ணு கூட இருந்திருக்க 2 வருஷம். என்ன பேசுற? சினிமா நடிகை என்றால் காசுக்காக வந்துருவாங்க, அதான உன்னுடைய பதில், உன்னுடைய பிம்பம். நீ அதான கட்டமைக்க ட்ரை பண்ற. சினிமாக்காரங்க, சினிமாக்கார பொண்ணு, அது சினிமா நடிகை, அதனால அவங்க வந்தாங்க, காசுக்கு வந்துட்டு போயிட்டாங்க, காசை வாங்கிட்டு போயிட்டாங்க. என்னங்க
ஒரு தற்குறித்தனமான ஒரு ஆளுடைய பேச்சா இல்லையா அது? ரொம்ப வேதனையா இருக்குங்க. கூட ஒரு பொண்ணு உண்மையா வாழ்ந்தனாலதான் இவ்வளவு தூரம் கதறிக்கிட்டு கிடக்கு. இது மாதிரியான சல்லிப்பயல்களுக்கு பெண்கள் வெறும் உடல் என்பதுதான் அந்த பேச்சு காட்டுது, அந்த வார்த்தை காட்டுது, அந்த சொல்லாடல் காட்டுது. காசுக்கு வந்து படுத்தவனா இவ்வளவு கேவலம் பா. இப்படி ஒரு கேடுகட்ட ஜென்மத்தை நான் என் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லைங்க. இதெல்லாம் அரசியல்ல விரும்பி வந்து படுத்துட்டு பணம் வாங்கிட்டு போனவெல்லாம் திரும்ப திரும்ப திரும்ப. இது முதல்ல சீமானை குறித்த ஒரு பிம்பத்தை உடைக்கும்ன்றதை தாண்டி ஒரு தலைவன் ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும்ன்ற குறைந்தபட்ச பார்வையற்ற ஒரு அயோக்கியத்தனத்தை வெளிப்படுத்தணும் தெரியாது சீமானுக்கு. அதுல இன்னைக்கு சொல்லியிருக்காரு, ஆமா அப்பா முடிஞ்சு போச்சா, காசு வாங்கிட்டு என் கூட இருந்துச்சுப்பா, அந்த பொம்பளை என் கூட இருந்துச்சு, ஒரு 8 மாசம் நான் பழகுனேன், அதுக்கு பிறகு நான் ஜெயிலுக்கு போயிட்டேன், அதுக்கப்புறம் வந்து நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு போயிட்டேன் அப்படின்னு உருட்டிட்டு இருக்கான். 8 மாசம் பழகுனா. ஏன்பா நேத்து வரைக்கும் எனக்கு அந்த பிள்ளைக்கு தொடர்பே இல்லைன்னு. விஜயலட்சுமினா யாருன்னு கேட்டேன். விஜயலட்சுமிக்கு எனக்கு என்ன தொடர்பு, ஆதாரம் இருக்கா காட்ட சொல்லுன்னு சொன்னேன். நேருக்கு நேரம் வர சொல்லி பேசுறோம் அப்படின்னு திமுக கிளப்பி விட்டுச்சு, பாஜக கிளப்பி விட்டுச்சுன்னு உருட்டி விட்டேன். என்னுடைய ஒசரம் நான் வளர்ந்துட்டேன், அதுதான் இந்த திமுக கண்ணை உறுத்துதுன்னு. என்னை வந்து சமாளிக்கவே முடியல திமுகனால, அதனால இது பண்றாங்கன்னு. அப்புறம் ஐயா பெரியார வந்து இழிவுபடுத்திட்டேன், நான் அடிச்சிட்டேன் முடிச்சிட்டேன், அதனால என் மேல வந்து இப்படி ஒரு பொய் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு நேத்து வரையும் சொன்னேப்பா. இன்னைக்கு என்ன புசுக்குன்னு 8 மாசம் தான் கூட இருந்தேன், காசை வாங்கிட்டு அந்த பிள்ளை என் கூட படுத்துச்சுன்னு அசிங்கமா பேசுற. இது என்ன மாதிரியானது? ஆக உண்மையை ஒத்துக்கிட்டேன். ஏன் ஒத்துக்கிட்டான்? அவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்கிற ஆள் கிடையாது. ஏன் ஒத்துக்கணும்? ஆதாரம் ஸ்ட்ராங்கா இருக்கு. 800 ஆதாரங்களை கொடுத்திருக்காங்க. 800 ஆதாரங்கள், போட்டோ, டாக்குமெண்ட், காதல் கடிதம், வாய்ஸ் மெசேஜ், வீடியோஸ் எல்லாம் சேர்த்து 800 ஆதாரங்கள் கொடுத்திருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல அபார்ஷன் பண்ணும்போது அப்பான்னு கையெழுத்து, புருஷன் கையெழுத்து போட்ட இடத்து வரைக்கும் அத்தனை டாக்குமெண்ட்டையும் கொடுத்திருக்காங்க. அதுல சிக்கிட்டா. இப்ப நம்ம அதுல இருந்து தப்பிக்க முடியாது. ஆமாயா காசுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிடுவோம். பா, இவ்வளவு ஒரு ஒழுங்கினமான ஒரு ஜந்தனம் பார்த்ததே இல்லைங்க. சுய ஒழுக்கமே இல்லாத ஒரு குரூப்புங்க. எங்களை எல்லாம் போற போக்குல சொல்லுவோம், இதெல்லாம் தெருவில் நிக்குது, இதெல்லாம் விபச்சாரம் பண்ணுதுன்றான். ஆண்டா டே, நாங்க ஏன்டா தெருவில் நிக்கணும், நாங்க ஏன்டா விபச்சாரம் பண்ணோம்? PhD படிச்சுட்டு கெத்தா நிக்கிற நான் ஏன்டா பண்ணணும்னு நான் கேட்பேன். ஆனா இந்த சல்லி பயில்கிட்ட எனத்தை வாடி ஜாலியா பேசட்டுமே, எனக்கு தெரியாதா நான் யாருன்னு, உங்களுக்கு தெரியாதா நான் யாருன்னு நொட்டாங்களை தட்டிட்டு வருவேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பாருங்க, இன்னைக்கு அம்புடு பேச்சு பேசிவிட்டு இது மோசமான பெண்களை வெறும் போத பொருளா வெறும் உடலா பாக்குற பார்வையினுடைய வெளிப்பாடுங்க. எங்க MP ஜோதிமணி ஒரு எளிய குடும்பத்துல இருந்து உண்மையிலே வந்த புள்ள, ஒரு தனித்து நின்று குடும்பத்துடைய உதவியே இல்லை. அவங்களாம் விவசாயிங்க, பேரண்ட்ஸ் வேற இல்லைன்னு நினைக்கிறேன், யாரோ ஒருத்தர் இல்லை அவங்க வீட்டுல. ஒத்த பொம்பளை பிள்ளையா நின்று அடிச்சு மேல வந்து ஜெயிச்சு இன்னைக்கு MP 2வது முறை வந்திருக்கு. அந்த பொண்ணு ஒரு சொல்றாங்கன்னா கருத்தால எதிர்கொள்ளாம அந்த பிள்ளைய என்ன கையை பிடிச்சி இழுத்துட்டு பாரு, தூக்கி போட்டு சங்கிலே மிதிக்காத அந்த பிள்ளை. ரொம்ப வேதனைங்க இதெல்லாம். வீரலட்சுமி என் தொடத்தண்டி கூட இல்லைன்றான். அப்ப பெண்களை பார்க்கிற கேடுகட்டத்தனமான பார்வை உன்னுடையது. இளந்திரையன், நீதியரசர் இளந்திரையன், அவரை என்ன சொல்றாங்க இந்த பையன் சொல்றான், ஒரு மகாத்மா இருக்காரு, அவர் கேஸ விசாரிக்காம தீர்ப்பு சொல்றாரு. முதல்ல கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்ல இவனை தூக்கி போட்டு மிதிக்கணும். நீதிமன்றங்கள் அதை செஞ்சாதான் இது மாதிரியான ஆட்கள்லாம் திருந்துவானுங்க. அப்போ ஒரு உண்மை வெளியே வந்து போச்சுங்க இந்த விசாரணையில. ஆமா, எனக்கு அவங்களுக்கும் பழக்கம் இருந்துச்சு, ஆனா என்ன காசு கொடுத்துதான் இருந்தேன். அப்ப அந்த 50,000 காசு கொடுத்தியா? இந்த 50,000 நாங்க எங்க கொடுக்க போறோம்னு உங்க ஒய்ஃப் சொன்னாங்களே, எங்ககிட்டயே காசு இல்லைங்க, உங்க ஒய்ஃப் சொன்னாங்களே. நீங்க அடுத்த அரை மணி நேரத்துல நாங்க 50,000 2-3 தடவை என் தம்பிங்க கொடுத்தாங்கன்னு சொன்னீங்களே, எது உண்மை? எது உண்மை? அப்ப காசை கொடுத்து சரி கட்டி இருக்கீங்க. நேத்து கூட அந்த பொண்ணு பேசினாங்களே விஜயலட்சுமி, என்ன சொன்னாங்க, நான் வந்து என்கிட்ட பேரம் பேசினாங்க, என்கிட்ட பஞ்சாயத்து வச்சாங்க, காசு கொடுக்குறேன், ஒரு பெருந்தொகை கொடுக்குறேன்னு சொன்னாங்களே. அப்ப எல்லா யோகியத்தனத்தையும் பண்ணிட்டு அந்த பொண்ணு எதுக்கும் சிக்கி வரல, நீதிமன்றத்துல கடைசியா சரணடைஞ்சிருச்சு, நமக்கு நீதி தான் வேணும்னு அந்த பொண்ணு நிக்க ஆரம்பிச்சிருச்சு சொந்த கால்ல. இதுக்கு மிரண்டுட்டாங்க இந்த கும்பலு. மிரண்டு போய் தான் வேற வழியே இல்லாம உண்மையை ஒத்துக்கொண்டிருக்கிறான். அறம் தாங்க ஜெயிக்கும், நீதியும் நேர்மையும் தான் ஜெயிக்கும். இவன் கட்டமைக்கிற எல்லா பொய்யும் காலத்தால அப்படி அடிச்சுக்கிட்டு ஓடிடும், உண்மை மட்டும்தான் நிற்கும். அது சீமானுக்கு புரிஞ்சிரும்.